சாரி, நிறைய டைம் ஆயிடுச்சு. இது வேணாம் சார். நெக்ஸ்ட் நான் பண்ற டைம். நெக்ஸ்ட் சார். சரி, இது ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப். இந்த ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப்ல, இந்த டெலஸ்கோப்ல பின்பக்கம் மிரர் இருக்கு. லைட் வந்து வர நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார். ரைட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லைட் உள்ள வருது. உள்ள வர லைட் வந்து அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் மிரர்ல பட்டு செகண்டரி மிரர்ல முன்னால கொஞ்சம் தாண்டி கன்வெர்ஜ் ஆகி ஐபீஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல என்ன ஆகும், இதுல வந்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. குரோமேட்டிக் அப்ரேஷன் இருக்காது, ஸ்பெரிக்கல் அப்ரேஷன் இருக்காது. இது ரெண்டையும் தாண்டி இப்போ இதுல ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த செகண்டரி இங்க இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 100% தெரியுது போயிட்டு ஒரு 85% அது 90% நமக்கு தெரியும். ஸோ இந்த கொஞ்சம் லைட் லாஸ் இருக்கும். பட் இதுல வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து அவ்வளவு கிளியரா இருக்கும். எந்த ஆபரேஷனும் இருக்காது. நெக்ஸ்ட் சார். இது ஒரு ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப்லோட சின்ன ஒரு மாடல் போட்டுட்டேன். அவ்வளவுதான். இதுல வேற ஒன்று சார். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். எஸ், இது வந்து உங்களுக்கு கேட்ரா டயாப்டிக் டெலஸ்கோப். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் உதாரணமா ஒரு டெலஸ்கோப் ரிஃப்ளாக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர்ல சமயத்தில் 1.5 மீட்டர் லென்த் வந்துடும். ஸோ இதை எங்கே நீங்க தூக்கிட்டு போறது கஷ்டம். ஸோ இந்த இதெல்லாம் நல்லிஃபை பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கேட்ரா டயாப்டிக்னு சொல்லி அடுத்த ஒரு மாடல் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன ஒன்று, இந்த பக்கம் மிரர் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, பின்பக்கம் இருக்கிறது பிரைமரி மிரர். அந்த பிரைமரி மிரர் லைட் பட்டு செகண்டரி போகுது. ஸோ இதுக்கு முன்னால உள்ள இன்கமிங் லைட் வருது பாருங்க, அதுல வந்து ஒரு கரெக்டிங் பிளேட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கரெக்ஷன் பிளேட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். அதுல பின்னால் இருக்கு பாருங்க கரெக்ஷன் பிளேட், முன்பக்கம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரெட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த ப்ளூ கலர், ஸோ இது பாரு கரெக்டிங் பிளேட். ஸோ இது வந்து என்னன்னா இந்த பாரு லைட்டை வந்து ஒவ்வொரு பீமும் கரெக்டா ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி திருப்பி கொடுக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா எங்க வேணா நீங்க குழந்தை பிள்ளை மாதிரி தூக்கிட்டு போயிடலாம். அடுத்து இதோட கிளாரிட்டி நல்லா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அடுத்து இந்த அபரேஷன் எதுவுமே இருக்காது. அடுத்து இது மோரோவர் இது வந்து ஒரு க்ளோஸ்ட் சேம்பர்ல இருக்கனால உங்களுக்கு ஒரு ஏர் டிஸ்டர்பன்ஸும் அதிகமா இருக்காது. சரிங்களா? அதனால இது ஒரு நல்ல டெலிஸ்கோப். ஆனா இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும். உதாரணமா 8 இன்ச் டெலிஸ்கோப் இந்த கேசகிரைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1,85,000 இப்போ. முன்னால் நாங்கள் வாங்கும்போது 2 லட்சம் இருந்துச்சு, இப்போ 1,85,000 ஆயிடுச்சு. ஆனா அதே இது நார்மலா ஒரு ரிஃப்ளெக்டிவ் டெலிஸ்கோப் ஆனா 35 40 தான் வாங்கி. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது அதோட லைட் பார்த்து போட்டுருக்கோம். இதை பார்த்துங்க. எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சரியா எனக்கு அந்த இது கிடைக்கல, அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் பண்றேன். குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னிங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுவும் அதே தான். ஸோ இதுதான் இதில் முன்னால கருப்பா இருப்பாரு, ஃப்ரண்ட்ல வளைஞ்சு இருக்கிறது வந்து கரெக்ஷன் பிளேட். இந்த கரெக்ஷன் பிளேட் தான் இதோட காஸ்ட்டுக்கு காரணம். இது வந்து ரொம்ப ப்ரிசைஸா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து வளைஞ்சிருக்கு, தட் இஸ் கான்வெக்ஸா இருக்கும். நடுவில் பார்த்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரவுண்டா கான்கேவா இருக்கு. ஸோ அதனால வர லைட்டு இல்லாமல் ஒரே இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு பண்ணிருப்பாங்க. ஸோ இதனால இது காஸ்ட். இதே வந்து ஸ்மித் கேசகிரைன், என்ன வந்து மேக்சிட்டோ கேசகிரைன் ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த கரெக்ஷன் பிளேட்டு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கான்கேவ் பிளேட் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, இல்லை கான்கேவ் முன்னாள் வந்து பிரைமரியில் கான்கேவ் பிளேட் வச்சிருப்பாங்க. இந்த கான்கேவ் பிளேட் வைக்கிறதுனால என்ன ஆகுனா இது வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஆனால் இந்த டெலஸ்கோப் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் கன்சிடரபிளி பெரிய வெயிட் கிடையாது. பட் ஸ்மித் கேசகிரைனோட இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது அப்சர்வேட்டரியிலலாம் இந்த 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஸ்மித் கேசகிரைன் ஆர் மேக்சிட்டோ கேசகிரைன், இந்த 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சார்.
நேராக இது போயிருங்க சார். கோட்டு ஸ்மித் கேசரி டெலஸ்கோப் பெருசு. இது வந்து 8-inch டெலஸ்கோப். ஸோ இதான் வந்து இது வந்து கோட்டு மவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உதாரணமா இப்போ நீங்க டெலஸ்கோப்ல மாட்டிட்டு இந்த கையில ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒண்ணு. இதே நீங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டாரோட நேமை நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை கால்குலேட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாரோட எந்த இப்போ சிரியஸ்ன்னு வச்சுக்கோங்கன்னா, சிரியஸ் ஸ்டாரை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த சிரியஸ்ன்றதை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டெலஸ்கோப்பில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஸ்டார் சீரியஸ். ஆனால் இதுல வந்து ஈஸி டு அப்சர்வ், பட் இதுல வந்து ஸ்டடி பண்ண முடியாது. உதாரணமா இப்போ ஸ்கையை நீங்க ஸ்டடி பண்ணாதான் நாளை எங்க போனாலும் எந்த இடத்துல எந்த ஸ்டார் இருக்கு எந்த கான்ஸ்டேஷன் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் இதுல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர்றதுனால அந்த ஸ்டடி உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி இது இஸ் வெரி குட் பைனாக்குலர். ஜெய்பால் சார், ஸ்கிமிட்டுக்கும் மாக்சிட்டோக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு ஃபங்க்ஷனல? ஃபங்க்ஷனால வந்து ரெண்டுமே சேம் தான் சார். ரெண்டுமே சேம். ரெண்டோட அந்த பிரைமரி கரெக்டிவ் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். பிளேட்ல வந்து ஸ்மித் கேசகிரைன்ல வந்து கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ரெண்டு சேர்ந்த மாதிரி கரெக்ஷன் பிளேட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட்ல, அதாவது லைட் வர பாதையில. இப்போ இதுல வந்து மேக்சிட்டோல என்ன பண்றாங்கன்னா கான்வெக்ஸ், டோட்டலி கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம். கான்வெக்ஸ் என்ன சொல்ற கான்வெக்ஸ் பிளேட், கான்வெக்ஸ் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை டோட்டலாக அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு அந்த கான்வெக்ஸ் வந்து அந்த கான்கேவ் பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்கேவ் பிளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஸ்மித் கேசகிரைனோடவும் இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் கால்குலேட் அதை கால்குலேட் பண்ணவோ அது இது பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்மித் கேசகிரைன் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ரெண்டுமே வெரி குட், நல்ல டெலிஸ்கோப் தான். ஓகே, கிளியரா சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் பைனாக்குலர். இப்போ உதாரணமா நம்ம ஒரு கண்ணை மட்டும் பார்க்குறோம்னா அது மோனோகுலர், எங்கேயோ ஒரு இடத்து தூரத்தை பார்க்குறோம். இப்போ உதாரணமா டெலிஸ்கோப்ல பார்க்கணும், இது மோனோகுலர். ஒரு கண்ணை மட்டும் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் தூரத்தில் இருக்க தெரியுமே தவிர எவ்வளோ ஒரு தூரத்தில் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸ்டார் விட்டுருங்க, ஒரு மரமே எடுத்துட்டிங்கன்னா ஒரு வியூ பண்ணுறீங்க, ஸோ அந்த மரம் தூரத்தில் இருக்க தெரியும், ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. இதே இது ரெண்டு கண்ணால் பார்க்கும்போது அந்த பைனாக்குலர் விஷன் வந்து நமக்கு ரொம்ப அந்த டெப்த்து நமக்கு காட்டும். ஸோ இதுதான் பைனாக்குலரோட சிம்பிளான ஒரு பிரின்சிபல். இப்போ பைனாக்குலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று இது பாருங்க, அடுத்த நெக்ஸ்ட் சார். ஸோ இது வந்து போரோ பிரிசம் சொல்லிட்டு இது ஒன்று. இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் சீப், விலை கம்மி. ஒரு 10,000 15,000க்குலாம் நல்ல டெலிஸ்கோப்பை வாங்கிக்கலாம், நல்ல பைனாக்குலராக வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து போரோ பிரிசம்ன்றது ரெண்டு பிரிசம். ஸோ லைட்டு உள்ள வந்து இந்த ரெண்டு பிரிசத்துல எதிரொலிச்சு நம்ம இங்கே பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து போரோ பிரிசம், போரோ PORO. அடுத்து நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் போங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூப் பிரிசம்னு அடுத்த டைப். சரிங்களா? ரூப் பிரிசம். ரூப் பிரிசத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரூப் பிரிசத்துல இந்த பிரிசத்துல சிங்கிள் பிரிசம் மாதிரி பண்ணி அது கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசைன். தெரியுதா? படத்தில் தெரியுதா பாருங்க. ஸோ அது மாதிரி ரெண்டு வரும்போது உங்களுக்கு உள்ள வந்து வேற இந்த பக்கம் வந்து போய் திருப்பி இந்த பக்கம். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட் டிசைன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு முந்தின ஸ்லைடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, இது வந்து சிங்கிள் ரெண்டு சின்ன டியூப் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து வெயிட் கம்மி, அதே டைம்ல ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். உதாரணமா ஒரு 10x70ன்னு வச்சுக்கலேன். ஸோ இதை வந்து நீங்க போரோ பிரிசத்தில் யூஸ் பண்ணும்போது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஆனால் அதே இது ரூப் பிரிசத்தில் பண்ணீங்கன்னா இது வெயிட் வந்து கம்மியா இருக்கும், ஈஸி டு ஹேண்டில். அடுத்தது இதோட ரேட்டு ஜாஸ்தி. போரோ பிரிசத்தை விடவும் அந்த ரூப் பிரிசம் வந்து விலை ஜாஸ்தி. ஸோ இது ஒன்று தான் இதில் மைனஸ் பாயிண்ட். இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இந்த ரெண்டே நெக்ஸ்ட் சார், இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்க போரோ பிரிசம், இப்போ இதில் லைட் வந்து உள்ள வந்து ரெண்டு பிரிசம் வழியா உங்களுக்கு ஐபிஎஸ் வரும். ஸோ ரெண்டு பக்கம். ஆனால் இதே இது ரூப் பிரிசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிகேட்டட் டிசைன்னால அப்படி வர லைட்டு நேரம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வர மாதிரி. ஸோ லைட் லாஸ் இருக்காது. அதே டைமில் அந்த டைமென்ஷன் வந்து அளவும் குறைஞ்சிருக்கு. அந்த பைனாக்குலரோட அளவு குறைஞ்சது, ஈஸி டு ஹேண்டில், ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி ரூப் பிரிசம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இது டெலஸ்கோப்பை நம்ம பார்த்தோம். இப்போ டெலஸ்கோப்பில் நம்ம நிறைய எல்லாம் டெலஸ்கோப் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதை மவுண்ட்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மவுண்ட்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு டைப்பு. இதுதான் 3 டைப் இருக்குது. ஒன்று ஆல்ட் அசிமத் மவுண்ட்டு, ஆல்டிடியூட் அண்ட் அசிமத். இந்த ரெண்டும் சேர்ந்து இது. ஆல்டிடியூட்னா உயரம், அசிமத் தான் நம்ம சுற்றி பார்க்கறது. நம்ம வந்து அப்படி சுற்றி பார்க்கறது அசிமத். ஸோ இந்த ஆல்ட் அசிமத் ரெண்டு சாதாரணமாக கேமரா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறல, சேம் பிரின்சிபல். இதுதான் ஆல்ட் அசிமத் மவுண்ட். இது வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஈக்குவட்டல் மவுண்ட். ஈக்குவட்டல் மவுண்ட் வந்து என்ன, இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இதில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இது எப்பவுமே வந்து ஆல்மோஸ்ட் நார்த்தில் பாயிண்ட் பண்ணி, நார்த் போல் ஸ்டாரை பாயிண்ட், அதாவது அந்த ரெண்டு வியூ இருக்கு. ஒன்று வந்து போலார் ஆக்சிஸ், இன்னொன்று ஈக்குவட்டல் ஆக்சிஸ். இந்த போலார் ஆக்சிஸை என்ன பண்ணும், நேராக வந்து டெலஸ்கோப்பை போல் ஸ்டாருக்கு நேராக பாயிண்ட் பண்ணியிருக்கோம், போலார் ஆக்சிஸ். ஸோ ஒன்ஸ் போலார் ஆக்சிஸ் பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டியூப் வந்து நீங்கள் நம்ம எர்த்தோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டியூப்பை மாற்றிட்டு நம்ம டியூப்பை மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 ஹேண்டில் கையில் இருக்கும். அந்த 2 ஹேண்டிலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எர்த்தோட மூவ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக அது மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த ஈக்குவட்டல் மவுண்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரிங்களா? இப்போ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து தரவாயிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ 100 பேர் நின்னா கூட நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு அந்த நாபு இருக்கும். அந்த நாபை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா, ரொட்டேட்டிங் நாபு மூவ் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலஸ்கோப் மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் அதே டைமில் 3வது ஒன்று, தட் இஸ் டாப்சோனியன் மவுண்ட். டாப்சோனியன் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இதை மாட்டிக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெலிஸ்கோப் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். உதாரணமாக இதில் வந்து ஒரு 6 இன்ச்சு போனீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் லெங்க் வந்துடும். இது ஈக்குவட்டல் மவுண்ட்லையோ அல்லது ஆல்டிஸ்மத் மவுண்ட்லையோ. ஆனால் அதே இது இந்த டாப்சோனியனில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெச்சர் ஆஃப் தி ஸ்டாண்டு, கீழே இருக்கல ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த தட் இஸ் பிரைமரி மிரரோட டயா வந்து அதிகமாக இருந்தால் கூட இதில் ஈஸி டு ஹேண்டில், ஈஸியாக வச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு 100 பேர் நிற்கிறாங்க ஒரு இடத்துல நம்ம காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இதில் வந்து மோட்டார் டிரைவ் மேக்ஸிமம் வராது. மோட்டார் டிரைவ் போட்டால் தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்துருக்கும் போதே 3 பார்த்துருக்கீங்கன்னா 3 ஜஸ்ட்டு மூவ் ஆகிடும். திருப்பி நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு தான் திருப்பி அடுத்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. பட் இட்ஸ் அ குட் டெலிஸ்கோப். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து இந்த பிரைமரி வந்து பெருசாக பார்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களை ஆப்ஜெக்ட் பார்க்குறத வந்து பெரிய ஆப்ஜெக்டாக பார்க்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சார். ஸோ இது வந்து ஆல்டிசிமத் மவுண்ட். சரிங்களா? ஆல்டிசிமத் மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆல்டிடியூடு, இது அசிமத், 2 ஆக்சிஸ். ஜஸ்ட் சாதாரணமாக கேமரா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆல்டிடியூட், இன்னொன்று அசிமத். ஸோ ஈஸி டு ஹேண்டில். பட் இதோட இது என்னன்னா, அங்கே நீங்கள் டாப்சோனின்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரெண்டையுமே நீங்கள் ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இதிலோட ஒரு மைனஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோட்டு மவுண்ட். இதில் வந்து ஒன்று இந்த செலஸ்டியல் போல் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் தெரியுதா, தட் இஸ் த வெயிட் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் போலை பாயிண்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரே ஒரு இதை மட்டும் நீங்கள்
அட்ஜஸ்ட் பண்ணா போதும். தட் இஸ் இந்த எர்த்தோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஈக்குவேட்டர் நாவ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து கோட்டு மவுண்ட். கோட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இமேஜை பார்க்குற அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால இது பேர் கோட்டு மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ்ட் மவுண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ரைட். டெலஸ்கோப் மவுண்ட். இப்போ டெலஸ்கோப் மவுண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது டாப்சோனியன். நீங்கள் கீழே பார்க்குறீங்க பாருங்க, டாப்சோனியன். இந்த மாடல் தான் இப்போ நமக்கு ஸ்கூலுக்கு வந்துருக்கிறது. இப்போ இதில் 10 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து வேற சொல்றதுக்கு இல்லை, எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதோ டாப்சோனியன் தான். நெக்ஸ்ட். சரி, இப்போ இதில் வந்து சில டேர்ம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். வேற எதுவும் புதுசாக ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம். அதனால இது என்ன டேர்ம்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். உதாரணமா ஒரு டெலஸ்கோப் யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 ஜாப் பண்ணுது. ஒன்று வந்து டிம்மான ஆப்ஜெக்டை நம்ம பிரைட்டா காட்டும். சரிங்களா? அடுத்து சின்னதா இருக்கிறத பெருசா காட்டும். இந்த 2 தான் அதோட பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து 2-3 தியரி மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஃபீல்ட் ஆஃப் வியூ, ரெசல்யூஷன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ, அப்பர்ச்சர், மேக்னிஃபிகேஷன், ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் ரேஷியோ, வேவ் நம்பர், ரெசல்யூஷன். இந்த 7 பாயிண்ட்டும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதை நான் டீப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், பாருங்க. இன்னைக்கு டைம் ஆனால நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட். சரி, இது நம்ம கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்குறோம் அப்படின்றத இதை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மனுஷனோட ஐ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள், தட் இஸ் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, தட் இஸ் வயலட் கலர், இந்த ஆங்கிள் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர், உள்ளுக்குள்ள ரெட், அடுத்த ரெட் இருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா பார்க்கலாம். அடுத்த 30 டிகிரி ஃபோக்கஸ், இதுல தான் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா கிளியரா தெரியும். நம்ம டெலஸ்கோப்ல எவ்வளவு பார்க்குறோம் அப்படின்னா 1 டிகிரி தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து எத்தனை டிகிரி கவர் பண்ணுவோம், நம்ம ஐக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தான். இந்த 1 டிகிரி நம்ம கவர் பண்றதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிளியரா பார்க்க முடியும். இதுதான் டெலஸ்கோப்போட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுது. எவ்வளோ டிகிரி நீங்க பார்க்கற முடியுமோ, தட் இஸ் கால்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார். சரி, இப்போ ஃபீல்ட் ஆஃப் வியூல 2 இது இருக்கு. ஒன்று வந்து ஐபிஎஸ் வழியா நீங்க பார்க்கும்போது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்டைல உங்களை பார்க்க முடியுமோ, தட் இஸ் தி ஃபீல்ட் ஆஃப் வியூ. அது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். இப்போ ஃபீல்ட் ஆஃப் வியூ, மேக்னிஃபிகேஷன் அதிகமா இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சின்னதா இருக்கும். உதாரணமா இங்க பக்கத்துல 2 பாருங்க, 2 ஐபிஎஸ் நினைச்சுக்கிட்டேன். ஒன்று 4mm ஐபிஎஸ், இன்னொன்று 20mm. இந்த 4mmல பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, ஜூபிட்டர் தெரியுது. அதோட 4 கோள்களை, 4 சேட்டலைட்ஸ் பார்க்கலாம். நேச்சுரல் சேட்டலைட்ஸ் 4 பார்க்கலாம், அதுக்குள்ள கவர் ஆயிடும். ஆனா இங்க 20mm போகும்போது என்ன ஆகும்னா மேக்னிஃபிகேஷன் குறைஞ்சிரும். இந்த அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப சின்னதாயிடும். பக்கத்துல சின்ன சின்ன புள்ளிகளா இருக்கும். அதாவது ஏரியா கவர் பண்ற ஏரியா அதிகமாகும் போது அதில் உள்ள ஆப்ஜெக்ட் நமக்கு சின்னதா போயிடும். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். அப்போ நமக்கு சின்ன, தட் இஸ் ஃபோக்கல் லென்த், அதாவது ஐபிஎஸ் வந்து ஃபோக்கல் லென்த் குறைவா இருக்கிறது யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் பெருசா தெரியும். அதே இது 20mm ஆர் 25mm போகுது, ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த அதோட ஃபீல்ட் ஆஃப் வியூவோட ஒரு சின்ன இது. இப்போ இதுல வந்து 2 இது பார்க்கணும். இப்போ உதாரணமா ஃபீல்ட் ஆஃப் வியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்பரண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூ பை மேக்னிஃபிகேஷன் சொல்லணும். தட் இஸ் அப்பரண்ட் ஃபீல்டை வந்து 40ன்னு சொல்லி 40 அல்லது 50ன்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அதுக்கு டிவைடட் பை தி மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன்ன்றது அடுத்தையில பார்ப்போம். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் சாரி, கன்ஃபியூஸ் ஆகிறேன்.
இப்போ அப்பர்ச்சர் இதான் முக்கியமானது. அப்பர்ச்சர் உதாரணமா நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கெட்டுன்னு சொன்னேன் இல்லையா, சேம் தான். அப்பர்ச்சர் வந்து பின்னால உங்களுக்கு இருக்க மிரர் தான் அப்பர்ச்சர்னு சொல்றோம். இந்த அப்பர்ச்சர் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு லைட் வந்து அதிகமா நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த லைட்டை நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல நிறைய லைட்டை ஒரே பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். உதாரணமா இதை மேக்னிஃபை பண்றோம்னு இல்லை, எவ்வளவு மேக்னிஃபை பண்றோம் அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. இப்போ இதை வந்து நீங்க மேக்னிஃபை பண்ணும் போது ஆப்ஜெக்ட் வந்து உடையாம இருக்கும். ஆனா அதே இது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற ஆப்ஜெக்ட் தட் இஸ் அந்த பிரைமரி மிரர் வந்து சின்னதாக ஒரு 4 இன்ச் ஆர் 5 இன்ச் இருக்கும்போது அதுல கிடைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் அதில் கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜுக்கும் இதில் இருக்க ஃபைனல் இமேஜுக்கும் நிறைய தட் இஸ் இதில் இருக்கிறது நீங்கள் மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும், அதில் ஓரளவுக்கு மேலே மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் உங்களுக்கு இந்த அப்பர்ச்சரோட ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் தெரியுதா? இப்போ சின்ன பிரைமரி மிரர் வந்து சின்னதாக இருக்குது, 4 இன்ச் அப்பர்ச்சர். சரிங்களா? கீழே வந்து 9 இன்ச் அப்பர்ச்சர் இருக்கு. ஸோ லைட்டோட இன்கமிங் லைட்டோட அளவு அதிகமாக இருக்கும் கம்பேர் டு 4 இன்ச். அப்போ வந்து லைட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு உள்ள வரக்கூடிய அந்த அந்த ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். ரெசல்யூஷன் வந்து கிளாரிட்டின்னு சொல்லலாம். அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கும். அது நீங்கள் மேனுவே பண்ணால் கூட மேக்சிமம் உடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட நெக்ஸ்ட். இப்போ பாருங்க, இப்போ வந்து அப்பர்ச்சருக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ சேட்டனை பார்க்குறோம். 4 இன்ச் அப்பர்ச்சர் போடும்போது என்ன ஆகுது, 8 இன்ச் அப்பர்ச்சர் போடும்போது என்ன ஆகுது, 10 இன்ச் அப்பர்ச்சர் பாருங்க. 4 இன்ச் அப்பர்ச்சர் போடும்போது இந்த சேட்டன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. அதே 8 இன்ச் ஆகுதுன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. 10 இன்ச் அப்பர்ச்சர் போடும்போது பெருசா இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள வர லைட்டோட அளவு அதிகமாக அப்பர்ச்சரோட சைஸும் அதிகமாக உங்களுக்கு அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க பெருசா பார்க்கலாம். பெருசால் இதை நீங்க மேனுவேட் பண்ணி கூட பார்க்கலாம். 25 mm பார்க்கலாம். 10 mm பார்க்கும்போது இன்னும் பெருசா தெரியும். 4 mm பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும். ஒரு இது செகண்ட் இது சொல்றேன், ஐபிஎஸ்ல சொல்றேன், இந்த அப்பர்ச்சர்ல சொல்ல. அப்போ இந்த அப்பர்ச்சர் வந்து பெருசாக உங்களுக்கு இமேஜ் வந்து கிளாரிட்டி இருக்கும். அதோட ரெசல்யூஷன் சொல்லுவாங்க கிளாரிட்டியா. இந்த ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். அதே டைம்ல அதை பெருசு பண்ணியும் பார்க்கலாம், மேனிஃபை பண்ணியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நிறைய டெலஸ்கோப், நம்ம ஸ்கை டெலஸ்கோப் நிறைய நம்ம ஸ்கை டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம், நம்ம அப்சர்வேட்டரிஸ்ல யூஸ் பண்ணுறோம். அந்த டெலஸ்கோப்போட பிரைமரி மிரர் என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இருக்கும். நெக்ஸ்ட் சார், ஜஸ்ட் இது ரெப்ரஸன்டேஷன் சார். மேக்னிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐபீஸ். சரிங்களா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ்ன்றது வந்து இப்போ லைட் வர்றது இல்லையா, அந்த மிரரோ அல்லது ஒரு லென்ஸோ. ஸோ இதோட ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஐபீஸ். ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் உதாரணமாக 10 mm னா 10 mm by 10, 20 mm னா by 20. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி தான் மேக்னிஃபிகேஷன். அப்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மேக்னிஃபிகேஷன் அதிகமாகும். சரிங்களா? இப்போ இதோட சின்ன ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் சரி, இப்போ ஃபோக்கல் லென்த்தை பார்க்கலாம். ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் தான். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன், இதை மட்டும் பாருங்க. உதாரணமா நம்மளுடைய இப்போ ஒரு டெலிஸ்கோப் நம்ம வாங்கி ஸ்கூல்ல யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த டாப்சோனி. ஸோ இதோட இதை பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஆஃப் 6 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா 6 இன்ச் இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம், 10 இன்ச் இல்லையா. அப்பர்ச்சர் 10 இன்ச் டெலிஸ்கோப். 10 இன்ச் டெலிஸ்கோப்னா 254 mm வரும். சரிங்களா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி prime mirror, that is focal length objective 1250 divided by 254 mm. So இது வந்து equal to 5. இதான் வந்து ஃபோக்கல் ரேஷியோ. இந்த ஃபோக்கல் ரேஷியோ அதிகமாக கிளாரிட்டி இன்னும் நல்ல ஆப்ஜெக்ட் கிளியரா இருக்கும், பார்க்கலாம். இப்போ இதை தான் என்ன சொல்லணும்னா f/5 அல்ல x/f/2 இந்த மாதிரி சொல்றது வந்து இதுதான். அப்போ
focal length or referred to aperture, focal length of the primary mirror divided by the இது என்னது 250 அப்பர்ச்சரோட ட்ரையாங்கிள். சரிங்களா? இது ஒரு சின்ன ஒரு அடுத்த நெக்ஸ்ட் சார் ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உதாரணமாக அருந்ததி சொல்கிறோம். சப்தரிஷி மண்டலம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்தரிஷி மண்டலத்தில் துபை மெரக் அப்படி பார்க்கும்போது கடைசியாக உள்ள ஸ்டாருக்கு முத்தின ஸ்டார் வந்து அகத்தியன்னு சொல்கிறோம். அருந்ததி அண்ட் வசிட்டர்னு சொல்கிறோம். தட் இஸ் அல்கார் அண்ட் நிசார். இந்த 2 ஸ்டாரை பார்க்கும்போது அந்த 2 ஸ்டாருமே 2 ஸ்டார், ஒன்னொன்னு 2 ஸ்டார், பைனரி ஸ்டார். அப்போ அந்த இடத்துல ஒரு 4 ஸ்டார் நீங்கள் பார்க்கலாம். இது நல்ல பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பாக இருந்தா இந்த 4 ஸ்டாரையுமே தனித்தனியாக பிடிச்சி. இப்போ லோ ரெசல்யூஷன், இப்போ ஒரு 4 இன்ச் டெலிஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் லோயர் ரெசல்யூஷன் ரெண்டு மெர்ஜானமா இருப்பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே ஹையர் ரெசல்யூஷன் பார்த்தா 2 ஆப்ஜெக்டுமே தனித்தனியாக பிரிச்சுக்காங்க. ரெசல்யூஷன். ரெசல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து ஸ்டாண்டர்ட் 120 ஆஃப் செகண்ட் டிவைடட் பை அப்பர்ச்சர் இன் எம்எம். அப்பர்ச்சர் வந்து நம்ம 10 இன்ச்சுக்கு எவ்வளோன்னா 254 mm. சரிங்களா? 120 ஆஃப் செகண்ட் டிவைடட் பை 250 mm இது பண்ணால் ரெசல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா அவங்க ரெசல்யூஷன் குறையும். சரிங்களா? இதுதான் மேக்னிஃபிக், அதாவது மேக்ஸிமம் அவைலபிள் ரெசல்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரி. இப்போ இதில் நிறைய நம்ம அன்னைக்கு இது பண்ணனால என்னால் நிறைய பண்ண முடியல, சாரி. இப்போ உதாரணமாக இப்போ ஒரு அப்சர்வேஷனை போகிறோம் அப்படின்னா எப்படி அப்சர்வ் பண்ணுறது? உதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல இடம், நல்ல இருட்டான இடத்த பார்த்து நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம சிட்டி மாதிரி லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா, ஆல்மோஸ்ட் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சோறு, அது பக்கத்தில் அந்த கைப்பிடி சோறை ஒட்டி ஒரு பாயை போட்டு நல்லா படுத்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டு ஒரு 10-15 நிமிஷம் கண்ணை மூட்டு படுத்திங்கன்னா உங்கள் ஐ வந்து டார்க்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் தெரியாத ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பிளேஸை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் யாரும் தனியே போய் மாட்டிட்டு இல்லை பாம்பு தேள் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய நாங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகும். இப்போ 4-5 பேராக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வந்து நிறைய, இப்போ உதாரணமாக மேகலா மேடம் ஒன்று சொன்னாங்க. அவங்க டெலஸ்கோப்பில் உள்ள வெளியே உள்ள வந்து அந்த ஒரு மாதிரி ஃபாக் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் இதில் ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ்டு. உதாரணமாக இப்போ கேசகிரைன் எடுத்துட்டிங்கன்னா 2 பக்கமே என்க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ உள்ளே போன காற்று வெளியே வராது, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இப்போ வெளியே எடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெளி டெம்பரேச்சருக்கு அந்த டெலஸ்கோப் வந்து அடாப்ட் ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ அதே மாதிரி திருப்பி உள்ளே எடுத்துட்டு போகிறதுனாலும் அது அந்த அடாப்ஷன் வந்து தேவை. அந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்த பிறகு நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் சார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது இது ஸ்பேஸ் மல்டிமிரர் டெலஸ்கோப். உதாரணமாக இப்போ வந்து ஸ்கை டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். நிறைய ஸ்கைல டெலஸ்கோப் இருக்குது. 100 மீட்டர் டெலஸ்கோப்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த 100 மீட்டர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அந்த பிரச்சனை இருக்குனால இந்த மாதிரி ஹெக்ஸகானா சின்ன மிரர் யூஸ் பண்ணி அதை வந்து வேறு எல்லாம் ஒன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மோட்ரு போட்டு அதை வந்து நம்ம எந்த பிளேனுக்கு தேவையோ மேலே போன அப்புறம் இதை நீங்கள் விரித்து கரெக்டாக எல்லா லைட்டும் ஒரு இடத்துல பயன்படுத்த மாதிரி. ஸோ இது மல்டிமிரர் டெலஸ்கோப் சொல்லுவோம். இது கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப் தான், கெக்குன்ற இடத்துல உள்ளது. இதை ஸ்பேஸ் டெலஸ்கோப்லேயும் இதை மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரேடியோ டெலஸ்கோப்பு, ரேடியோஸ் அப்சர்வ் பண்ணுறது. சரிங்களா? சரி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணதான். அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறேன், நானே லேட் ஆகிட்டேன்.
அடுத்தது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா அபிஷியல் டிசிக்னேஷன் சொல்றோம். உதாரணமா ஆல்பா சென்டாரின்னு சொல்றோம் ஸ்டார. சரிங்களா? ஆல்பா சென்டாரி ஒண்ணு. அடுத்து சீரியஸ்னு இன்னொரு ஸ்டார். இந்த சீரியஸ்க்கும் ஆல்பா சென்டாரிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சீரியஸ் ஆல்பான்றது கிரீக் நியூமரல், ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு சொல்லியா. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்டார் ஆல்பான்னு சொல்றோம், அடுத்த பிரைட் ஸ்டார் பீட்டா, அடுத்த பிரைட் ஸ்டார் இந்த மாதிரி. உதாரணமா இப்போ அர்சா மேஜர்னு ஒரு கான்ஸ்டேஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டேஸ் என்ன சொல்லலாம், ஸ்டாரஸ் சொல்லலாம். ரிஷப ராசி, ரிஷப ராசி எடுத்துட்டீங்கன்னா அதுல பிரைட் ஸ்டார் என்னது, தட் இஸ் ரோஹிணி. நம்ம ரோஹிணி சொல்றோம், இல்ல அல்டிபரம். இந்த அல்டிபரம் வந்து ஆல்பா, ஆல்பா டாரஸ். அதுக்கு அடுத்தது வந்து பீட்டா டாரஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கெல்லாம் அரபிக் நேம் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இங்கே சொல்ற அந்த ரோஹிணி, அரபிக், கிரீக் அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் வச்சுருக்கோம். நம்ம அகஸ்தியன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிவ் நேம். சரிங்களா? சரி, இப்போ லெட்டர் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த சீரியஸ் சொல்றது சொல்றோம், ஆல்பா கேனிஸ் மேஜர். சரிங்களா? இப்போ கேனிஸ் மேஜர்ல ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்டார்னது சீரியஸ். அந்த சீரியஸ்ன்றது என்னது, ஆக்சுவலா அது அந்த ஸ்டார், அந்த பேர் வந்து அரேப் நேம் தான் சீரியஸ். அதை என்ன சொல்றோம்னா ஆல்பா கேனிஸ் மேஜர். ஏன்னா நிறைய ஸ்டார் இருக்கு, ஆல்பா பீட்டா சொல்றோம். அல்லது இன்னொன்னு என்ன சொல்றான்னா 1 2 3 கூட சொல்லலாம். 1 கேனிஸ் மேஜரிஸ், 2 கேனிஸ் அப்படி கூட சொல்லலாம். அடுத்தது வந்து வேரியபிள் ஸ்டார். ரொம்ப பெயிண்டர் ஸ்டார்ஸை வந்து இந்த மாதிரி 6 1 சிக்னஸ்ல இருக்க ஒரு ரொம்ப பீபிளான ஸ்டார்ஸ் வந்து 6 1 சொல்றோம். ஆல்பா பீட்டா நீங்க எத்தனை நம்பர் சொல்லலாம், எல்லாமே நமக்கு ஞாபகம். ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ண பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் 1 2 3 சொல்லி. இப்போ அதுல 61st பிரைட் ஸ்டார், அதாவது பெயிண்ட் ஸ்டார், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே போனா பெயிண்ட் ஆன 61வது ஸ்டாரை வந்து நம்ம 6 1 சிக்னஸ்ல உள்ள ஸ்டாரை சிக்னி சொல்றோம். அது மாதிரி வேரியபிள் ஸ்டார் இருக்கு. கேன்சர்ல ஒரு வேரியபிள் ஸ்டார் இருக்கு, தட் இஸ் பி இசட் கொடுத்தா தட் இஸ் கால்ட் எஸ் சொல்லுங்க. பி இசட் சொல்றா வேரியபிள் ஸ்டார். கேன்சர்ல உள்ள ஒரு ஸ்டாரை சரிங்களா? நெக்ஸ்ட் சார். சரி, அடுத்தது மெஸ்ஸியர் கேட்லாக். இப்போ கேட்லாக், இப்போ உதாரணமா ஒரு கேலக்சியோ அல்லது ஸ்டார் கிளஸ்டரையோ நீங்க நேம் பண்ணணும்னா அதுக்கு வந்து சில கேட்லாக் இருக்கு, தட் இஸ் மெஸ்ஸியர் கேட்லாக். அதை வந்து எம் சொல்றோம். அடுத்து நியூ ஜெரல் கேட்லாக், அதை வந்து என்ஜிசின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒன்னொன்னு அதை கிளாஸிஃபை பண்றாங்க. M1ன்றது ஒரு கிளஸ்டர், M31ன்றது ஒரு கிளஸ்டர். அதே மாதிரி என்ஜிசி, ஒரு கேலக்ஸி சொல்லும் போது என்ஜிசி மேக்ஸிமம் என்ஜிசியில தான் அதை யூஸ் பண்றாங்க, நியூ ஜெனரல் கேட்லாக். இந்த மாதிரி நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். இது அதே தான் ஸ்கை கண்டிஷன். அடுத்தது இன்னொன்று ஸ்கை கண்டிஷன் சொல்றோம். ஸ்கை எப்படி இருக்குன்றத நம்ம சொல்றோம் இல்லையா, தான் ஸ்கை கண்டிஷன்றது இன்னொரு டேர்ம். உதாரணமா இப்போ நல்ல ஸ்கை வந்து ரொம்ப கிளியரா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா மின்னிக்கிட்டே இருக்கும். காரணம் இல்லை, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அங்கே எங்கேயே போயிட்டு இருக்கோம். அதை டிராவல் ஆகும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகும்போது உங்களுக்கு லைட் வந்து கிளாரிட்டி, அந்த சாரி ஸ்ட்ரைட் லைனாக வராதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளிக்கரிங் மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் பார்க்குறது தான் இந்த ஸ்கை கண்டிஷன். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்கேல் இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் போல. ஸோ இது இப்போ கிளவுட் இல்லாமல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல் இல்லாமல், அடுத்தது இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தா கூட சில நேரம் அட்மாஸ்பியரில் சின்ன நீராவிகள் இருக்கும், தட் இஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை கிளியராக அந்த மாதிரி தான் இருக்கும், பட் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் மாலிகூல்ஸும் அந்த லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணோம், நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் பார்க்க, கிளவுட்லெஸ் நைட்டில், மூன்லெஸ் நைட்டில், அது மாதிரி இப்போ மூன் இருக்கும்போது எந்த ஒரு ஸ்டாரையும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாரை வந்து நீங்கள் பார்க்கலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாரை வந்து நீங்கள் பார்க்குறதுன்றது நேராக பார்க்குறது, இப்போ சன்னை பார்க்குறதுக்கும் இன்னொரு ஸ்டாரை பார்க்குறது வித்தியாசம் இருக்குது.
சரிங்களா? ஸோ ஸ்டாரை நீங்க பார்க்க முடியும். காரணம் வந்து நம்ம பக்கத்துல இருக்க ஸ்டார் ஆல்பா சென்டாரின் ஸ்டார், இது வந்து 4.3 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த 4 பக்கம் 4.3 ஒளியாண்டு வருஷத்துக்கு முன்னால புறப்பட்ட ஒளியை தான் நீங்க பார்க்கணும். அதே லைட் பீம் அல்லது போட்டான். இப்போ அந்த ஸ்டார் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோமா, அந்த இடத்துல இருக்காது. அப்போ அது வேற எங்கேயோ இருக்கு. அந்த லைட் பீமை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ இந்த லைட் பீம்ல இருந்து நீங்க என்ன ஒரு இது கண்ட்ரோல் ஸ்டடி பண்ணலாம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடி. அது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வச்சு அதோட இன்டென்சிட்டி, அதோட கேரக்டர்ஸ், அதோட மாலிகூல்ஸ் இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணலாம். பட் ஸ்டார் வந்து நீங்க டெலஸ்கோப்ல நீங்க பிளானட்ஸை பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். நிறைய நீங்க அப்சர்வ் பண்ற போடத்துல எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஸ்டாரை காட்டுங்க, அந்த ஸ்டாரை ஏன் தெரியலன்ற கேள்வி நிறைய வரும். அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை மேப் காமிச்சிருக்கேன். ஸ்கை அண்ட் டெலஸ்கோப்ல ஒரு ஸ்கை மேப் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா ஈஸியா வந்துடும். இதோட அடுத்தது என்னொன்று பாருங்க. நெக்ஸ்ட் எடுங்க சார். இது வந்து formilab.ch ஒரு வெப்சைட். FOUR நான் நோட் பண்ணிக்க. FOURMILAB.CH ஃபார் யுவர் ஸ்கை. ஸோ அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து இந்த ஸ்கை மேப் இருக்கு. ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் ரெண்டும் கொடுத்துட்டு எந்த இடத்துல நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு கொடுத்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ், நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு ஸ்கையும் நீங்க பார்க்கலாம். அந்த இயரும் கொடுத்து டேட்டும் கொடுத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த இயர்லோட அந்த நாள்ல அந்த டைம்ல ஸ்கை எப்படி இருக்குன்றதை ஈஸியா எடுக்கலாம். அது பிரிண்டபிள். இது கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நைட் வியூ. ஸோ இந்த ப்ளூவோ அல்லது பிளாக் பார்த்தீங்கன்னா நைட்ல அந்த லைட் வந்து நம்ம கண்ணை உறுத்துங்க ரெட் யூஸ் பண்றோம். தட் இஸ் நைட் விஷன். ஸோ இது வந்து கண்ணை அதிகமா உறுத்தாது. ஸோ இது வந்து சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சரி, நெக்ஸ்ட் சார் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல சார், அவரது தவறுதலா அன்மியூட் போல இருக்கு. நீங்க டவுட் இருந்தா கேட்டுங்க. என்ன அதாவது முதல்ல சொல்லிட்டேன், என்னால நினைச்சது ஒண்ணு நடந்த ஒண்ணு. அதனால எனக்கு என்னோட முழு இதுபடி நான் நடத்த முடியல. அதனால குறைகள் இருந்தா தயவு செய்து மன்னிச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் டிஸ்டார்ஷனை காட்டுறோம். இப்போ ஸ்டீம் இருந்தா என்ன ஆகும்ன்றது பார்த்துருக்கியா? ஸோ இதில் தான் அந்த அட்மாஸ்பியர் டிஸ்டார்ஷன் என்ன லெவலில் போகுது அப்படின்றத இங்கே இதுக்கு ரெப்ரஸன்டேஷனாக காட்டுறோம். இதனால தான் அந்த உதாரணமே இப்போ கிறிஸ்மஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டுருப்பாங்க. இந்த ஸ்டார் அப்படியே எந்த ஒரு ஒளிப்புள்ளியும் அந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்காது. ஸோ இது காரணம் அந்த டிண்டால் எஃபெக்ட் தான். தட் இஸ் லைட் பீம் வரும்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அதை அந்த லைட் பீமை வந்து டிவைட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்து ரைட்ல இருப்பாருங்க அது ஒரு பிளர்ட் இமேஜாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் சார். ஸோ அதோட சின்ன ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சார். இது வந்து ரேடியோ டெலஸ்கோப். ரேடியோ டெலஸ்கோப் உதாரணம் இப்போ ஊட்டியில் ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி வந்து பூனேல ஒரு ரேடியோ டெலஸ்கோப் இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல அந்த ரேடியோ டெலஸ்கோப் இது வந்து இதோட இதுன்னா இதில் வந்து உதாரணமா பூனேல பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இந்த மாதிரி இது டெலஸ்கோப் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு 10-20 கிலோமீட்டர் ரேடியஸில் இதை வந்து பண்ணி இதை மூவபுளாக வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தமாக இருந்து எடுத்து அதில் கலெக்ட் பண்ணுற அந்த டேட்டாவை தான் கிடைக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற இமேஜ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார். இது அதோட நெக்ஸ்ட் சோலார் டெலிஸ்கோப். இது சோலார் டெலிஸ்கோப்னா இப்போ சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? இப்போ உதாரணமாக கொடைக்கானலில் சன்னை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சன்னோட ரேஸை வந்து டைரக்டாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ வந்து அதோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பிரைமரி மலர் வழியா உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் அதை டிராவல் பண்ண வைக்கிறாங்க.
ட்ராவல் பண்ணும்போது இடையில இருக்க அந்த லெங்க்ல வந்து என்ன ஆகும்னா அதோட ஹீட் வந்து குறைஞ்சிடும். ஹீட்டு குறையும் போது அதுல இருந்து நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம். சரிங்களா? அது பிறகு ஆராய்ச்சி பண்றது தான் நெக்ஸ்ட் சார். கட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இப்போ ஸ்கூல்ல கொடுத்துருக்க டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, தட் இஸ் 10-inch ரிஃப்ளெக்ட் டெலஸ்கோப், தட் இஸ் ஜிஎஸ்ஓ. இந்த சார் ஜிஎஸ்ஓல ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சார், நிறைய சில ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. மன்னிக்கணும் ஓகே. சார். கசட்டாரா வந்து பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் அவங்க ஜெகநாத் அவங்க ட்ரை பண்ண அவங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டாப் பண்றீங்களா? ஓகே. கசடாரா சம்திங் யாருன்னு எஸ் எஸ் பிரசன்டிங் சார். அது கொஞ்சம் பிரசன்டேஷனை ஸ்டாப் பண்ணுங்க சார். என்னோட பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணணுமா மேடம்? ஜெகநாத் சார் நீங்க இருங்க. கசடாரா யாரோ நேம்ல வந்து லைன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரசன்டேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண பரவாயில்ல. ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேடம். ஒரே நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி 3 more person பின் பண்றாங்கன்னு மெசேஜஸ் வருது. அவங்க ஃபுல் நேம் கசடரா வகுப்பறை. ரைட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கடைசி போயிருங்க சார், லாஸ்ட் ஸ்லைடு. லாஸ்ட் எஸ் கீழே இருக்கீங்க. இப்போ இது நம்ம ஸ்கூலுக்கு வாங்கியிருக்க இந்த டெலஸ்கோப். இப்போ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, நிறைய இடங்கள்ல இருந்து மெசேஜ் வந்துருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த 20 ஒரு பெரிய லென்ஸ் இருக்கு. இந்த பெரிய லென்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அது எப்படி பண்ண முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு நோன் ஆப்ஜெக்ட், உதாரணமாக ஒரு தூரத்தில் இருக்க ஒரு டெலிஃபோன் டவரோ ஏதோ ஒன்று முதல்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மெதுவாக பண்ணும். ஏன்னா ரொம்ப இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால ஒரு எம்எம்ல இருக்கும் அந்த ஃபோக்கஸ். அது நீங்கள் மற்ற டெலஸ்கோப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வேகமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் கிடைக்காது. ரொம்ப மைன்யூட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதுலேயே பிளாக்லேயே இன்னொன்று இருக்கும். ஒன்று ஃபோக்கஸ், அடுத்து இன்னொன்று ஃபைன் ஃபோக்கஸ். இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக 2-3 தடவை செய்து பாருங்க. அடுத்தது வந்து இந்த டெலஸ்கோப்பை வந்து இந்த ஸ்டாண்டில் மாட்டிக்கும் பாருங்க. கைப்பிடி ரவுண்டாக ஒரு 2 பக்கம் ஹோல்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அந்த இடத்துல 2 நாப் இருக்கு பாருங்க. அந்த நாப் 2மே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்சம் கீழே ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலஸ்கோப் வந்து ட்ரிப்ட் ஆகுது, நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போங்க, அடுத்தது நெக்ஸ்ட் சரி. இதில் பாருங்க, அந்த நாபு பக்கத்துலேயே ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்கேலில் நீங்கள் முன்னால் பின்னால் நகர்த்தணும். இப்போ மற்ற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் வெயிட் இருக்கும். ஸோ இதில் கவுண்டர் வெயிட் இல்லாதனால இதுலேயே அந்த லெங்க்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இந்த டெலஸ்கோப்பை இப்போ உதாரணமாக ஃப்ரண்ட்டில் வந்து 25 mm, அதாவது இந்த பெரிய ஐபிஎஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், முன்னால் இழுக்கும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த டெலஸ்கோப்பை கொஞ்சம் பின்னால் இழுக்கும். அதை லூஸ் பண்ணிவிட்டு பின்னால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இழுத்துட்டு நீங்கள் அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகும். இது சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்கள். பப்ளிக்கை வச்சு இப்போ பிள்ளைங்களை வச்சு செய்யாமல் நீங்கள் தனியாக வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி டு ஹேண்ட். சரிங்களா? அவ்வளோதான். இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். மற்றது வேற உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? சரி. இப்போ இது வந்து நான் எனக்கு தெளிவான ஒரு விளக்கமாக நினைக்கிறேன். தெரியல, சாரி, என்னால் கரெக்டாக பண்ண முடியலன்றது எனக்கு திருப்தி கிடையாது. சரிங்களா? அதனால் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. என்ன ஒரு நாள் உங்களை நல்லா ஒரு கிளியராக கிளாஸ் எடுக்க முயற்சி பண்ணுறேன். ரொம்ப எனக்கு கம்ப்யூட்டரும் பிரச்சனை பண்ணிட்டு செல்ஃபோனும் பிரச்சனை. அதான் பிரச்சனை. சரிங்களா?
சார் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். இதில் உங்களுக்கு டவுட்டு நான் பெருசாக ஒன்றும் சொல்லலை. இந்த டவுட் இருக்கிறத மட்டும் இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ண பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குன்னா சார் நாளைக்கு எதாவது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் எதாவது காமிக்க முடியுமா நாளைக்கு சார்? நாளைக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் காமிக்க முடியுமா? நாளைக்கு எந்த இது நிலா இருக்காது. ஆமா, சேட்டன் 9 மணிக்கு தான் வருது. சேட்டன் 9 மணி மேல் தான் வருது. இது எந்த இப்போ வந்து சீசன் முன்னால இருக்க மாதிரி இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த சீசன் முன்னால இது வந்து எங்களுக்கு அருமையான சீசன். நாங்கள் டெலிஸ்கோப் இந்த டைம் தான் நல்லா கிளியரா காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மேகம் இருக்கு, மழையும் பெய்ய மாட்டேங்குது. அதனால இப்போ ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்க இதை காட்டுங்க. இப்போ இந்த சில கான்ஸ்டலேஷன் நீங்க காட்டலாம். உதாரணமா டாரஸ் காட்டலாம், இல்லை லியோ தெரியும் நினைக்கிறேன், லியோ தெரியலாம். பீஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, சாஜிட்டேரியஸ். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டலேஷனாக நீங்க மேக்சிமம் காட்ட பாருங்க. அல்ல ஏதாவது ஸ்டார் கிளஸ்டர் ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் தெரியுதுன்னா, உங்களுக்கு இது செல்போன்ல நிறைய அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுல பாருங்க ஏதாவது ஒரு ஸ்டார் கிளஸ்டரோ அல்லது கேலக்சி, ஆண்ட்ரோமேடா கேலக்சி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த சப்தரிஷ மண்டலம் ஓரளவு கிளியராக தெரியும். க்ளவுடு கொஞ்சம் இல்லை அப்படின்னா இந்த கொஞ்சம், ஏன்னா நம்ம காலேஜஸ் எல்லாம் மோட்டில் தான் இருக்கேன், அதான் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க அந்த அருந்ததியை பார்க்கலாம். தட் இஸ் அல்கார் அண்ட் மிசார். அந்த ஸ்டாரை நீ காட்டி ரெசல்யூஷன்னா என்னன்றதை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த 2 ஸ்டாரையுமே தனித்தனியாக பிரித்து காட்டலாம். நமக்கு இந்த சோலார் ஃபில்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சார் இந்த டெலிஸ்கோப்ல. சோலார் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம் சார், பட் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் அது மாட்டினா அது டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய இல்லை இதுக்கான கேட்டேன். நம்ம டெலிஸ்கோப்ல அந்த மாதிரி யூஸ் ஆனால் டெலிஸ்கோப்ல அது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அது என்னப்போ நான் முதல்ல அதை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கணும். ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒயிட் ஸ்க்ரீனோ இல்லை ஒயிட் பேடோ இல்லை ஒரு சின்ன கார்ட்போர்ட் மாதிரி ஏதாவது ஒயிட் கலரில் வச்சுட்டா இல்லை ஒயிட் பேப்பர் ஏதாவது ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஒயிட் பேப்பரில் காட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் நான் அப்படி தான் காமிச்சேன். ஆனால் அதே டைமில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பை ரொம்ப நேரம் காமிச்சிங்கன்னா ஹீட் ஆகிடும், எரிய ஆரம்பிச்சிடும், டெலிஸ்கோப்பே எரிய ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி நிற்க வைங்க. அந்த சன் ஸ்பாட்டை காட்டுங்க, சன்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுங்க. இதுதான் சன் ஸ்பாட்டு, நல்லா பார்த்துங்க எவ்வளோ சன் ஸ்பாட் இருக்குன்னு பாருங்க சொல்லிட்டு டெலிஸ்கோப்பை மூடிருங்க. தட் இஸ் மூடி வச்சு மூடிட்டு அதுவும் பிறகு அதோட கேரக்டர், அதாவது சன் என்ன எப்படி இருக்கும், அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன, அதில் வந்து சன் ஸ்பாட்னா என்ன, சன் ஸ்பாட்டில் என்னென்ன பார்த்துருக்கு, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது வந்து வித்தவுட் அந்த டெலிஸ்கோப்பு க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐபீஸில் வந்து ஐபீஸ் மெல்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. நிறைய அந்த மாதிரி பிரச்சனை. ஓகே. ஆனால் எக்காரணம் கொண்டும் சன்னை வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் ஈவன் டீச்சர்ஸ் கூட ரொம்ப பக்கத்தில் நிற்க வைக்காது. நான் ஒரு கியூரியாசிட்டியில் திடீர்னு பார்த்துருவாங்க, எதிர்பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் இவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்து நாங்கள் பாட்டிட்டு இருக்கும்போது 1-2 பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்கணும், டக்குன்னு நான் திருப்பலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் கண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் வரும். அதனால தான் நான் சன்னை பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது. அடுத்த வித்தவுட் நம்மளோட சூப்பரேஷன் இல்லாமல் இன்னொரு கையில் அதை கொடுத்துட்டு போக வாங்க. சன்னை காட்டும்போது மட்டும் நீங்கள் நில்லுங்க, நீங்களே காட்டுங்க, கேர்ஃபுல்லாக ஒரு 2 அடி தூரத்தில் நிற்க வைங்க, ஒவ்வொருத்தராக வந்து பார்க்க சொல்லுங்கள். அல்லது ஒரு சுற்றி ஒரு கூட்ட ஒரு 10-20 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. சார் வணக்கம் சார், வேலூர் மாவட்டத்துல இருந்து மோகனா பேசுறேன் சார். சார் நல்லா தெளிவா இருந்ததுங்க சார் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப சந்தோஷம். இல்ல சார், சார் எங்களுக்கு என்னன்னா ஒசூர்ல வந்துட்டு நீங்க கான்ஸ்டலேஷன் காமிச்சீங்க, திருவாதிரை எல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க. எங்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். இப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு அதான் ஃபர்ஸ்டே நாங்க அப்பதான் பாக்குறோம். எங்களுக்கு வந்துட்டு நாங்களும் ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சம் பிரமிப்பா இருந்தது. இப்போ நாங்க வந்துட்டு இன்னொரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை ஒரு சின்ன அப்ளிகேஷனா சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இதை மாதிரி வந்துட்டு நீங்க இன்னும்
கிளாஸஸ் வந்துட்டு எங்களுக்கு அது மாதிரி லைவ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு வந்து சார், எங்களுக்கு எந்த டைம்ல வந்து சேட்ரான் பார்க்க முடியும், ஸோ அதோடைய வியூ, அதுக்கப்புறமா அந்த ஜூபிட்டர் எந்த டைமிங்ல எந்த சீசன்ல நமக்கு கிளியரா பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு சார்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ எங்களால பாசிபிலிட்டி இருக்கிற ஆஃபீஸ் வந்துட்டு நாங்க அதை எடுத்து நாங்க பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். ஒன்று அதுக்கு வந்து நீங்க ஸ்கை மேப்னு அந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க போகலாம். ஒன்று அடுத்தது அந்த ஆப் இருக்கு பாருங்க நிறைய. உதாரணமா ஸ்கை வியூ ஃப்ரீன்னு ஒரு ஆப் இருக்கு. அடுத்தது ஸ்டெல்லேரியம், இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு. இந்த ஆப்ல போனீங்கன்னாலே நீங்க உதாரணமா இப்போ நீங்க சேட்டர்னை பார்க்கணும்னா சேட்டர்ன் நீங்க அதுல சர்ச்சில் போய் சேட்டர்ன் போட்டீங்களே அந்த இது வந்துடும். அப்போ அது எந்த டைம்ல பார்க்கலான்றது அந்த அந்த ஒரு ஐயின் மாதிரி ஒரு சிம்பல் வரும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதோட டீட்டெயில் ஃபுல்லாக வரும். அடுத்தது அது எந்த டைம்ல நம்ம லேட்டியூட்ல பார்க்கலான்றதும் சரிங்களா. ஸோ அதனால உங்களுக்கு அதை அந்த ஸ்கை சார்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது என்ன ஒன்று சொல்றேன், எல்லாம் ஸ்கை பப்னு ஒரு வெப்சைட் இருக்கு, நோட் பண்ணீங்க. ஸ்கை பப்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போனீங்கன்னா இந்த 88 கான்ஸ்டலேஷனும் ஸ்கை மேப் இருக்கும் சரிங்களா. 88 கான்ஸ்டலேஷனுக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஸ்கை மேப் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் தெரியும் போது அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. உதாரணமா இப்போ ஒரேன் இருக்குன்னு வச்சுக்காது, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டலேஷன் தான். இந்த ஒரேன் கான்ஸ்டலேஷன்லயே அந்த திருவாதிரை எங்க இருக்குது, ரைகிள் எங்க இருக்குன்றது நிறைய பேர் டவுட். ஏன்னா நீங்க படிக்கிற மாதிரி அது ஒரு சிவப்பாகவும் தெரியாது, நீளமும். அது டார்க் பிளேஸ்ல போனீங்கன்னா தான் அந்த ரெட் அண்ட் ப்ளூ டிஸ்டிங்டா தெரியும். அப்போ அந்த அந்த ஸ்கை சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த 3 ஸ்டார் நடுவில் இருக்க ஸ்டார், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரே நபுலா, அடுத்து அந்த பார்டர்ல இருக்க 4 ஸ்டார், 4 பிரைட் ஸ்டார் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸியா நீங்க அது ஆப் இல்லமா, அது வந்து ஒரு ஸ்கை சார்ட். இப்போ நான் ரெட் கலர்ல படம் காமிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்கை சார்ட். அதுல வந்து அந்த சார்ட்டோட இந்த பிரைட்னஸ் வரும், எவ்வளவு பிரைட் ஸ்டார், அதாவது நல்ல பெருசா சின்ன அந்த சைஸ் தான் அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. ஒரு தடவை இது பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு நான் ஒர்க் பண்ணிச்சுன்னா நான் இதுல காமிச்சிருவேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு பிரச்சனை இருக்கனால நான் காட்ட மாட்டேன். நான் நினைச்சிட்டு வந்ததுல 20% தான் என்னால பண்ண சரிங்களா. இப்போ அந்த ஸ்கை கேக்குறாங்க சார், கான்ஸ்டலேஷன் நம்ம வந்துட்டு மூன் கீ டு த யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்தப்ப அதை நம்ம வந்துட்டு இந்த ஒரே கான்ஸ்டலேஷன் எல்லாம் நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அத மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு குழந்தைங்க கேக்குறாங்க. சரி, அதுக்கு தான் அந்த ஸ்கை மேப் சொல்லிட்டோம். இந்த ஸ்கை சார்ட் இருக்கு இல்லையா, நீங்க நான் சொல்ற நோட் பண்ணிக்க. FOUR ஒரே நிமிஷம் சார். ஓகே. FOUR MI LAB டாட் புள்ளி CH சார். இல்ல CH, சின்றது சி எழுத்து, H மீன்ஸ் ஹிடன், இந்த H CH. ஓகே சார். பார் போட்டு யுவர் ஸ்கை, பார் போட்டு யுவர் ஸ்கை போட்டீங்கன்னா ஒரு ஸ்கை மேப் அப்ளிகேஷன் வந்துடும். சுவிட்சர்லாந்தோட அப்ளிகேஷன். அதுல வந்து கீழே இருக்கும், அதுல கீழே வந்து உங்களோட லேட்டிடியூட் கேட்கும், லாங்கிடியூட் கேட்கும் சரிங்களா. அந்த ரெண்டையும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து டேட்டும் இருக்கு. டேட் வந்து ஜூலியன் டைம், அடுத்தது இப்போ நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து நீங்க இப்போ ஸ்கை பார்க்கணும் அப்படின்னா அந்த நவ்வை செலக்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு 3 மாசத்துக்கு பின்னால நீங்க பார்க்கணும்னா அந்த டேட் போட்டு எந்த டைம்ல நீங்க பார்க்கணுமோ அதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா யூடிஐ டைம் கேட்கும். இந்த யூடிஐ டைம்ல என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல ஸ்கை எங்க இருக்கோ அதை காட்டும். இதை நீங்க பிரிண்டை எடுத்து ஸ்கூல்ல ஒட்டிக்கலாம் சரிங்களா. உதாரணமா அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு ஸ்கை காட்டணும்னு வச்சுக்கேன், அந்த சனிக்கிழமை அந்த 7 மணிக்கு ஸ்கை என்ன இருக்குன்றதை எல்லாம் போட்டு அதை நீங்க எடுத்துட்டு அதை நீ பிரிண்ட் போட்டு நோட்டீஸ் போர்ட்ல சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் நம்மளுடைய ஹாபிடேஷன்ல இருக்கிற அந்த ஸ்கையை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சாட்டர்டே, இப்போ ஒரு கம்மிங் வீக் உடைய
ஆமா. ஓ இப்போ நீங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு உதாரணம் உங்க பர்த்டேன்னு வச்சுக்கலேன். எந்த வருஷம் ஓகே ஒரு சார். சும்மா ஒரு டேட் சொல்லுங்க, ஏதோ ரஃபா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கலேன். அந்த 4 வருஷம் ஓகே இப்போ சார். வந்து 2024. அப்போ ம் 1950 ஒரு ஸ்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த இயர் ம் 1950 ஜனவரியில ம் 25ஆம் தேதி இதை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கை மேப்பு அந்த டேட்ல இதை வந்து உங்களோட ம் இப்போ உங்களோட பர்த் டேட் இருக்கு இல்லையா, அந்த பர்த் டேட்டை நீங்க ம். போட்டீங்கன்னா உங்க பர்த் டேட் நீங்க பிறந்த நேரத்துல ஸ்கை எப்படி இருக்குன்றதை ஹைலைட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஆ நல்ல நிறைய ஆப்ஷன் இல்லை இருக்கு. ஓகே சார். formilab.ch.your sky. டாட் இல்லை, பார் பார் யுவர் ஸ்கை. சார் ch bar your sky. யுவர் ஸ்கை. ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே. ஓகே தேங்க்யூ சார். அடுத்தது நீங்க கான்ஸ்டலேஷன் சொன்னீங்க இல்லையா, கான்ஸ்டலேஷன் ஆமாம் போது சார். ரெண்டு டைப் இருக்கு. அதாவது சாரி இது ஸ்டார் கிளஸ்டர் சொன்னீங்க. இந்த ஸ்டார் கிளஸ்டரும் கான்ஸ்டலேஷன் ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணமா ஓகே சில ஓகே. இடங்கள்ல நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கும். அப்ப அந்த நெபுலான்னு சொல்லுவோம் இல்லைங்க சார். இல்ல நெபுலா வேற இது. சில ஆ இடங்கள்ல நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ பிளைடிஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளைடிஸ்னா கார்த்திகை நட்சத்திரம், டாரஸ் கான்ஸ்டலேஷன் பக்கத்துல இருக்கும். ஒரேனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். சரியா, ஓகே ஒரேனுக்கு சார். மேற்கு பக்கம் இருக்கும். ஒரேன், அடுத்து டாரஸ், அடுத்து பிளைடிஸ், கார்த்திகை நட்சத்திரம் தான். ஸோ இந்த ஓகே பிளைடிஸ் சார். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க நார்மல் ஸ்கைல பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டார்ஸ் பார்க்கலாம். 7 இல்ல 8 தான். அதே இது நீங்க சார் ஒரு அந்த யுவர் ஸ்கை தெரியுது, ஷேர் பண்றேன். தெரியுதா சார்? ரைட், இதே தான் அந்த அப்ளிகேஷன் தான். இல்ல கீழே நான் கூட பாருங்க. பார்த்துட்டேன் சார். நானும் இங்கே இன்னொரு மொபைல்ல டக்குன்னு போட்டு பார்த்துட்டு அதுதான் நானும் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க பார்த்துட்டே இருக்கிறேன். அதுதான் சரி. இப்போ அந்த கான்ஸ்டலேஷன் சொல்லும் போது அந்த பிளைடிஸ் பாத்தீங்கன்னா சாதாரண நார்மல் ஸ்கைல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஒரு 6-7 தெரியாது, டவுட் தான். சரி, இதே இதை நீங்க ஒரு டெலஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 50-60 ஸ்டார் பார்க்கலாம். இதே பைனாகுலர் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டார் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டார் கிளஸ்டர், அதாவது நட்சத்திர கூட்டம் தொகுப்பு. சரிங்களா, நட்சத்திர கூட்டம்னு சொல்லலாம். இதுக்கும் கான்ஸ்டலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுலயும் ஸ்டார் வந்து கூட்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம். உதாரணமா வி மாதிரி ஒரு இடத்து இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிருக்கோம். நம்ம மூதாதையர் என்ன சொல்றாங்க, ஒரு மாடு படுத்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அதை டாரஸ் அல்ல ரிஷபராசின்னு அதுக்கு ஒரு பேர். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டலேஷன். ஸோ இதெல்லாம் ஸ்டார் கிளஸ்டர். ஸோ அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் கிளஸ்டர்னா என்ன, ஒரே இடத்துல கூட்டம் கூட்டமா இருக்கு. அதே இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து இருந்தா அது வந்து கான்ஸ்டலேஷன். இதை வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்டா சொல்லு. இது ரெண்டுமே இல்லாத நெபுலா வேற. நெபுலா வேற. நெபுலான்றது இப்போ ஒரேன் கான்ஸ்டலேஷன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 3 ஸ்டார் இருக்கும். ஒரேன் கான்ஸ்டலேஷன்ல 3 ஸ்டார் பார்த்தீங்கன்னா அல்னிடாக், அல்னினாம், நீன்மென்டாகான்னு 3 ஸ்டார் இருக்கும். சரிங்களா, அந்த மூணாவது அந்த நடுவில் உள்ள ஸ்டார் அல்னிலாம் அல்னிடாக், அந்த ஸ்டாருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா சவுத்தை பாயிண்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வந்து லேசா ஒரு லைன் மாதிரி. சரிங்களா, ஸோ இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இது ஆல்வேஸ் பாயிண்டிங் டு சவுத், அந்த ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் இருக்கும். ஒரு சின்ன கிளவுடி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதே ஒரு நம்மகிட்ட இருக்கிற 10 இன்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டர் அந்த ஒரே நெபுலாவை கிளியரா பார்க்கும். ஒரே நெபுலான்றது நத்திங் பட் பர்த் பிளேஸ் ஆஃப் தி ஸ்டார். இப்போ ஸ்டாரோட பர்த் பிளேஸ். ஆமா, பர்த் பிளேஸ். அதான் நட்சத்திர தொகுப்பு வேற. சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றாரு சார். இதுல வந்துட்டு நம்ம அந்த டேட் அந்த இதுவெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சார், அதை ஷேர் பண்றாரு. லேட்டிடியூட், லாங்கிடியூட். சரிங்களா, ரெண்டுமே கொடுக்கணும். அதுக்கு முன்னால என்ன ஒரு இது இருக்கும், அதுல போனீங்கன்னா அதுல டேட் டைம் எல்லாம் இருக்கும். இதுல பாருங்க, டேட் இருக்கா பாருங்க, கொஞ்சம் மேல போனீங்கன்னா டேட் டைம் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த யுனிவர்சல் டைம் ரைட், இதுல தான் பார்த்து யுனிவர்சல் டைம் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நல்லா பாருங்க, இதுல ஒன்னு யுனிவர்சல் டைம், இன்னொன்னு ஜூலியன் டைம், இன்னொன்னு நவ். இந்த 3 இருக்கும். நீங்க யூனிவர்சல் டைம் கொடுக்கும், அல்லது இப்போ உள்ள ஸ்கை பார்க்கணும் நவ் கொடுக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயோ 5 வருஷத்துக்கு பின்னாலேயோ பார்க்கணும்னா அந்த யூனிவர்சல் டைம் யூடிசி நமக்கு 5.5 மணி நேரம் மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஸ்கையை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா?
ஓகே, இதை இப்போ இருக்குங்களா, இதுதான் உங்களுக்கு அந்த இப்படி இது கலரு. இதுலயே இன்னொரு கீழே என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் ஆன் பிளாக் பேக்ரவுண்டு, இன்னொன்று வந்து பிளாக் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ 2 3 4 டைப்ல இதில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒன்று கலரு, இன்னொன்று ஒயிட் ஆன் பிளாக் பேக்ரவுண்டு, இன்னொன்று பிளாக் ஆன் ஒயிட் பேக்ரவுண்ட், அடுத்தது நைட் ஸ்கை. 4 இதில் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதை நீங்க ஸ்கூல்ல கூட ஒட்டி வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கைல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நீங்க பாக்குறீங்க. உதாரணமா பிளைடிஸ் சொன்னேன் இல்லையா, இந்த பிளைடிஸ் நீங்க பார்க்கும்போதுன்னா இந்த ஆப்ஷன், அந்த பிளைடிஸ் நீங்க பாயிண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாக்குற மாதிரி அந்த வந்துடும். இல்ல நிறைய அந்த இடத்துல என்னென்ன இருக்கு எல்லாம் தெரியும். இது க்ளோஸ் அப் வியூ மாதிரி, ரீஜனல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பட்டு பார்க்கறது. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா? தேங்க்யூ சார். ஜெயபால் சார், டெலிஸ்கோப் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஸ்லைட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க, நீங்க இப்போ போட்ட அந்த பிபிடி. அது நான் இவங்க மேகலா மேடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், அவங்க போட்டுருவாங்க. நீங்க நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். உங்களோட செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம அடுத்த டைப் கிடைக்கும் போது நீங்க இதெல்லாம் இன்னொரு ரிவ்யூ பண்ணுங்க சார். அப்புறம் வந்து எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு சார். சார், அந்த ஈக்குவேட்டரி நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க சொன்னதுக்கு கரெக்ட். நான் இந்த டைம் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா, நான் டாப்சோனிங் யூஸ் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து வியூ வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது. ஆனா ஈக்குவேட்டரியில் அந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்ன, ஆமா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஈக்குவேட்டரியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மவுண்ட்ல வந்து ஒரு ஏரோ மார்க் இருந்தது, அதை வந்து நார்த் நான் வந்து டைரக்ட் பண்ணேன். பட் அந்த டியூப் வந்து எப்படி சார், அந்த டியூப் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அது கொஞ்சம் சொல்லுங்க. அது ஜஸ்ட் ஆப்போசிட். உதாரணமா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்றாங்க இல்லையா. உதாரணமா இப்போ நீங்க ஒன்னு வந்து போலார் ஆக்சிஸ் வந்து நீங்க நார்த்ல பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அது மவுண்ட் வந்து போலார் ஆக்சிஸ். ஆமா, அதுக்கு டயகனல் ஆப்போசிட், அதாவது 90 டிகிரில தட் இஸ் ஈஸ்ட் வெஸ்டா இருக்கும். அந்த டியூப் வந்து ஈஸ்ட் வெஸ்டா இருக்கும். அந்த ஆக்சிஸ், அந்த ஈக்குவட்டல் ஆக்சிஸ்ன்றது நார்த் இருக்கும். அப்போ இது ஈஸ்ட் வெஸ்டா இருக்கும்போது, இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க அந்த த்ரெட்டை நீங்க கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டியூப் அழகா அப்படியே திரும்பி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. இப்போ மூன் காமிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டப்பட எதிர யார் பாக்குறாங்களோ அவங்க கண்ணை பாத்தீங்கன்னாலே அந்த இமேஜ் தெரியும். இந்த கண்ணை பார்த்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு இது ஒரே டிஃபிகல்ட்டி என்ன இருந்ததுன்னா, 90 டிகிரி கொண்டு வரும்போது எனக்கு அது கொஞ்சம் அலைன் பண்றது வந்து டாப்சோனிலுமே பிரச்சனை இருக்குது. ஏன்னா 90 டிகிரி டாப்சோனில் வரல எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் இந்த டிவிஷன் தான் டாப்சோனில் காட்ட முடியும். ஏன்னா 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா வரும்போது கீழே குனிஞ்சு பார்க்கறது அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஈக்குவேட்டர்லயுமே எனக்கு 90 டிகிரி செட் பண்றது கஷ்டமா இருந்தது. அது எனக்கு மட்டும் தான் வருதா, இல்ல அது எப்படி சார்? அது எப்படி? இல்ல, டாப்சோனில் 90 டிகிரி போது மேல தானே வரும். ஆமா சார், தலைக்கு நேரா உச்சியில் வரும்போது டியூப் வந்து 90 டிகிரி இல்லையா சார்? அப்போ கீழே ஃபைண்ட் பார்த்து பண்றது கொஞ்சம் என்ன இது ரைட். இது வந்து உங்களுக்கு டாப்சோனியன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. டாப்சோனியன்ல நீங்க அந்த மேல போய் பார்க்க, அதுக்கு என்ன பண்ணனா, நீங்க டாட் பாயிண்டர் ஒன்று இருக்கு. அதுல டாட் பாயிண்டர் தானே போட்டுக்கல? இல்ல ஆப்டிகல் தான் இருக்கு. இந்த டாட் பாயிண்டர் வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது எப்பவுமே வந்து ஜெனித் பார்க்கறது கஷ்டம். அது ஈக்குவட்டர் டெலிஸ்கோப்ல ஈஸியா பார்க்கலாம். ஓரளவுக்கு அவ்வளவு பெருசா டிஃபிகல்ட் இருக்காது. நான் டாப்சோனியன்ல அது ஒரு டிஃபிகல்ட். ஏன்னா அவ்வளவுதான் நீங்க குனிஞ்சு அந்த உயரத்துக்கு நீங்க பார்க்கவே முடியாது. முடியல. ஆனா இதுல வந்து இப்போ ஈக்குவட்டர்ல பாத்தீங்கன்னா அது சைட்ல வந்து சைட்ல வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து இது வெர்டிகலாவே இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ஆமா சார். தேங்க்யூ சார். ஓகே சார். அந்த இதை மட்டும் நீங்க பார்த்து, நிறைய பேருக்கு அந்த பேலன்சிங் ப்ராப்ளம் வந்து இருக்கு. இந்த பேலன்ஸுக்கு அந்த 2 ஸ்க்ரூவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா போதும், கரெக்டா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ ஒன்ஸ் நீங்க விட்டீங்கன்னா எந்த பக்கமே சரியக்கூடாது. தட் இஸ் கால்டு பேலன்சிங். அந்த பேலன்சிங் நீங்க கரெக்டா வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல வச்சீங்களோ அங்கேயே நிற்கும். சரிங்களா? அது மட்டும் அந்த 2 இதையும் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே சார், நமக்கு பார்லோ லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆமா, அது யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாம்? இல்லை சார், பார்லோ யூஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணிக்கோங்க. 2x 3x இருக்கும். நமக்கு அவங்க 2x கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வேணும் அப்படின்னா நீங்க நல்ல கிளியர் ஸ்கையா இருந்தா பார்லோ யூஸ் பண்ணுங்க. இப்போ கிளியர் ஸ்கை இல்லாத போது பார்லோ யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த ஃபோக்கஸ் பண்றதும் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இந்த பார்லோ யூஸ் பண்ணதுக்கு முன்னால நீ என்ன பண்ணுங்க, தனியா ட்ரை பண்ணி அப்போ
பிள்ளைங்களை வச்சுட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃபைன் ஃபோக்கஸ் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது பிறகு அதோட மெத்தட் தெரிஞ்சு போயிடும். அடுத்த எரெக்டட் ஐபிஎஸ் நமக்கு யாரும் கொடுக்கல, அதனால தலைகள் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். அதையும் நீங்க சொல்லிடுங்க. லேட்டரல் இமேஜ் தட் இஸ் அப்சைட் டவுன், லெஃப்ட் டு ரைட் ரெண்டுமே சேர்ந்தது தான் லேட்டரல். டெலஸ்கோப்ல பார்க்கறது லேட்டரல். தேங்க்யூ சார். ஓகே சார் எனக்கு 2 டவுட் இருக்கு சார். சார் அதுக்கு சொல்லுங்க. முன்னாடி வந்து நம்ம சுரேஷ்குமார் சார் வந்து கேட்டதுக்கு வந்து ஒரு ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன் நானு. சார் நீங்க ஈக்விட்டோரியல் மவுண்ட்ல நீங்க அந்த மவுண்ட்டை வந்து சார் சொன்னாரு நார்த்ல வைக்க சொல்லி. நீங்க டியூப் வந்து எந்த டைரக்ஷன்ல வைக்கலாம் அப்படிங்கிறப்போ அது வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது சார் சொன்னது வந்து 90 டிகிரி டு த அந்த இல்ல 90 பேலன்ஸ் டிகிரி இருக்குல்ல சார், இல்ல இல்ல அந்த பேலன்ஸுக்கு அதாவது ஹரிசான்டல்ல இருக்கணும். ஆமா, அதாவது ஈஸ்ட் நம்ம டு வெஸ்ட் வந்து ஹரிசான்டல்ல இருக்கணும். நீங்க அடுத்த கொஸ்டின் வந்து இது செகண்ட் கொஸ்டினா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த 90 டிகிரில மேல இருந்து கீழே வரும்போது அது அது வேற கொஸ்டினாவும் இருந்திருந்ததுன்னா நீங்க மத்தவங்க எல்லாத்துக்குமே புரிதல் கரெக்டா இருக்கும். பட் நீங்க ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கேட்டதுனால 90 டிகிரிங்கிறது நம்ம அகைன் நம்மளுக்கு மேல இருக்கிறது அப்படி இல்லைங்கிறத கொஞ்சம் ஏதோ தெளிவுபடுத்திக்கிறதுக்கு. கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். உதாரணமா அந்த போலார் ஆக்சிஸ் சொல்றாங்க, தட் இஸ் அதுல வந்து அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போலார் ஆக்சிஸ் வந்து கரெக்டா போல் ஸ்டார் எங்க இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு நார்த். சப்போஸ் ஸ்கைல வந்து கிளியரா இல்லை அப்படின்னா ஆப்ல வந்து காம்பஸ் ஆப் யூஸ் பண்ணி மெட்டல்ல வச்சீங்கன்னா அது டிவியேஷன் ஆகும். மெட்டல் இல்லாத கீழே தான் நோட்டு தான் வச்சுட்டு அதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நார்த் சவுத். இப்போ நார்த் வந்து நேராக அந்த போலர் ஆக்சிஸ் பாயிண்ட் பண்ணி. போலர் ஆக்சிஸ் நான் தெரியும் இல்லையா? இல்லை 2 ஆக்சிஸ் இருக்கு. ஒன்று போலார் ஆக்சிஸ், அந்த ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இந்த ஈக்குவேட்டர் ஆக்சிஸ், ஈக்குவட்டோரி. இப்போ அந்த போலார் ஆக்சிஸ் வந்து நார்த் அந்த போல் ஸ்டார் நேரம் பாயிண்ட் பண்ணி வைங்க. போல் ஸ்டார் பாயிண்ட் பண்ணிட்டு போல் ஸ்டார் மேக்ஸிமம் தெரியாது, அது நீங்க காம்போசிஷன் அதை வச்சிட்டீங்கன்னா அதுக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பிளஸ் மாதிரி. ஸோ பிளஸ்ல ஒரு பக்கம் இது இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் ஜஸ்ட் டயகனலி ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. அதுல வந்து ஒரு 90 டிகிரியில உங்களுக்கு இது ஹரிசாண்டலா பாருங்க, வெர்டிகலா பார்க்காதீங்க. ஹரிசாண்டலா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் சன் அப்பியர் அண்ட் செட் ஆகுது இல்லையா, ரைஸ் அண்ட் செட். ஸோ அதை நோக்கி இருக்குது அடுத்தது அது ஈக்குவேட்டர் ஆக்சிஸ். ஸோ இந்த ஈக்குவேட்டர் ஆக்சிஸ் வந்து ஒன்ஸ் அந்த போலர் ஆக்சிஸ் நீங்க கரெக்டாக வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி வேற எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஈக்குவேட்டர் ஆக்சிஸ் நாவ் மட்டும் யூஸ் பண்ணா போதும், ஈஸியா பண்ணலாம். அதுதான் அது அந்த ஈக்குவேட்டர் மவுண்டோட அட்வான்டேஜ் ஆயிடும். சரிங்களா? கிளியர்? எஸ் சார், தேங்க்யூ சார். சார் இப்போ என்னோட 2 டவுட் சார். சார் நீங்க உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ல வந்து 47th ஸ்லைடு வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா சார், அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ஒன்று வந்து டிம் ஆப்ஜெக்ட் லுக் பிரைட்டர், அடுத்தது வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட் லுக் பிக்கர் அப்படின்னு. அதாவது நம்ம 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 டெலஸ்கோப் வந்து தூரமா இருக்கிறத பக்கத்துலயும் சின்னதா இருக்கிறத பெருசாவும் தான் நம்ம இது வரைக்கும் புரிதலோட இருந்தது சார். இது எப்படி சார் இது டிம் ஆப்ஜெக்ட வந்து எப்படி சார் பிரைட்டா காட்டும்? ஆமா, டிம் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு நீங்க பாக்குற இது வந்து ஒரு டிக்கெட்ல பாக்குறீங்க. சாதாரண கண்ணில் பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 60 டிகிரி கவர் ஆகும்போது உள்ளுக்கு ஒரு எல்லா இடத்துல இருந்து ஒரு லைட் உள்ள வரதுனால நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ரெசல்யூஷன். உதாரணமா இப்போ பிஹை கிளஸ்டர்னு ஒன்று இருக்கு. இதுல தட் இஸ் கேன்சர்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த இது பார்த்து ரொம்ப மைன்யூட், ரொம்ப பீப்புளா இருக்கும். அதையும் நீங்க டெலிஸ்கோப்ல பார்க்கலால அதை அப்சர்வ் பண்ண முடியும்னா அது பிஹை பிளஸ் டைம் பார்க்கணும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இப்போ நான் சொன்னதுதான் ஒரேன்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டார் இருக்கு. தட் இஸ் அல்னிடாம், அக்னிலாம், மிண்டாகா 3 ஸ்டார் நேரம் ஒரே நெபுலா பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. அதில் 2 நெபுலா இருக்கு. ஒன்று வந்து ஒரே நெபுலா இருக்கு, இன்னொன்று வந்து ஹார்ஸ் கட் நெபுலா. 2 நெபுலா. அந்த ஒரேன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம், ஆனால் ஹார்ஸ் கட்டை பார்க்கறது கஷ்டம். அப்போ உங்களுக்கு ரெசல்யூஷன், இந்த அதிகமான ரெசல்யூஷன் அதை நீங்க பார்க்கலாம். இப்போ டிம் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணமா பிளைடிஸ் பார்க்குறீங்க, கார்த்திகை நட்சத்திரம். அந்த இடத்துல நீங்க பிரைட்டா ஒரு டெலஸ்கோப் நீங்க பாயிண்ட் பண்ணி
சாதாரண ஐக்கு அந்த ஸ்டாரே தெரியாது. ஆனா இதுல தெரியும். நல்ல ஒரு டெலிஸ்கோப் இதுல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான டிம் ஆப்ஜெக்டை பிரைட்டா காட்டுது. அடுத்த ரிசால்வ்ன்ற பார்த்தீங்கன்னா ஒரேன்ல இந்த சப்தரிசி மண்டலத்தில் உள்ள கடைசி ஸ்டாரும் முதல் ஸ்டார் தெர் இஸ் வாசிட்டர். அடுத்தது இந்த ரெண்டையும் பிரிச்சு காட்டுற ரெசல்யூஷன். ஸோ இந்த ரெண்டு பர்பஸையும் தான் நம்ம டெலஸ்கோப் பண்ணுது. ஒன்று ரிசால்வ் பண்ணுது, இன்னொன்று டிம் ஆப்ஜெக்ட் நம்ம பிரைட்டா பார்க்கணும். பிரைட்டான நீங்க பாக்குற மாதிரி சன் மாதிரி பிரைட் அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனா அந்த ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் இந்த ரெண்டு டியூட்டி தான் டெலஸ்கோப் பண்ணது. சரிங்களா? கிளியர்? சரி, இல்லைங்க சார். சொல்லுங்க. சாரி. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு புரிதல் வந்து டிம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறது கூட டிம்மா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து அந்த டிம்மா இருக்கிறத வந்து நம்ம எப்பயுமே நம்ம டெலிஸ்கோப்ல பார்த்தாலுமே நம்ம பிரைட்டா பார்க்க முடியாது. ஆனா தூரத்துல இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் டிம்மா இருந்தாலுமே நம்ம டெலிஸ்கோப்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த இந்த இந்த மீனிங் வந்து எனக்கு எனக்கு புரியல சார். இது டிம்ங்கிறது நீங்க எதை மீன் பண்ணுங்க? நம்ம இதுல நம்ம இல்ல சார், இப்போ டெலஸ்கோப்ல வந்து நம்ம இப்போ அந்த 2 ஜாப்ல தூரத்துல இருக்கிறத பக்கத்துல பார்ப்போம் அப்படிங்கறது அந்த பாயிண்டே இல்லையேங்க சார். சோ இது வந்து ஏதாவது மறைமுகமா நீங்க சொல்றீங்களா? ஹலோ, யாரோ பேசிட்டு இருக்காங்க. திவாகர் ராஜனுடைய மைக் வந்து ஆன்ல இருக்கு. ஹலோ, மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க. சொல்லுங்க சார். மேம் ஒன்றும் இல்லை. சார் ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்கையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டார் மட்டும்தான் தெரியும். பட் அதே நீங்கள் வந்து டெலஸ்கோப்ல பார்க்கும்போது 2-3 ஸ்டார்ஸ் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, வேகா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேகாவை நீங்கள் நேக்கட் ஐல பார்க்கும்போது உங்களுக்கு வேகா மட்டும்தான் தெரியும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்து பிரைட்னஸ் இருக்காது, ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் அதே வேகாவை நீங்கள் டெலஸ்கோப்ல பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 ஸ்டார் தெரியும். ஸோ அதுதான் சார் அப்படி மெயின் பண்றாரு. சரி, இதையே நீங்க சப்தரிசி உதாரணமா சொல்றேன். சப்தரிசி மண்டலம் நம்ம 7 பிரைட் ஸ்டார் சொல்றோம் இல்லையா? இது பக்கத்துல நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்தா அர்சா மேஜர் சொல்றோம். இந்த அர்சா மேஜரை நீங்க டெலஸ்கோப்ல சாதாரண ஐல பார்க்க முடியாது. அந்த 7 பிரைட் ஸ்டார் தான் பார்க்கணும். இப்போ இதை எதை வச்சு பார்க்கலாம்? ஆனா நல்ல பிரைட்டா ஒரு நல்ல டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா பிரைட்ஸ் அந்த சின்ன ஃபீபிள் தட் இஸ் மேக்னிடியூட்னு சொல்றோம். அப்பர் அண்ட் மேக்னிடியூட், அப்சல்யூட் மேக்னிடியூட் இருக்கு. இந்த மேக்னிடியூட்ன்றது ஹவு பிரைட் இஸ். அதுல 2 இது இருக்கு. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வேற போயிடும், ரொம்ப டைம் ஆகும். அந்த மேக்னிடியூட் லோ மேக்னிடியூட் ஸ்டார், இப்போ உதாரணமா மைனஸ்ல இருந்தா அது பிரைட் ஸ்டார், அது பிளஸ்ல போச்சுன்னா அது பெயின் ஸ்டார். அந்த பெயின் ஸ்டாரே நம்மளால பார்க்க முடியும் ஓரளவுக்கு. அதுதான் நான் அதை சொல்ல வரேன். சரிங்களா? அது ஒரு 5 வரைக்கும் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். அதுக்கு மேல உள்ளதை பார்க்கறது கஷ்டம். அது நல்ல டெலஸ்கோப்பா இருந்தா அந்த 5க்கு மேல கூட கொஞ்சம் பார்க்கணும். இதோட அது பர்பஸ். சார் அப்போ வந்து தூரத்துல இருக்கிறத பக்கத்துல பாக்குறது அந்த பர்பஸ் நம்ம இங்க கொடுக்க வேணாமா சார்? இப்போ நீங்க தூரத்துல இருக்க பக்கத்துல பார்க்கவே இல்லை. நம்ம தூரத்துக்கு கிளியரா பார்க்கணும், அவ்வளவுதான். அதை நீங்க பக்கத்துல பார்க்கல, அதை நீங்க பக்கத்துல கொண்டு வந்து பார்க்கணும். அங்க இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ற, கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதை நீங்க பக்கத்துல பார்க்கல, மேக்னிஃபை பண்ணி அதை பார்க்குறோம், அதை ரிசால்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெண்டும் தான். நீங்க பக்கத்துல கொண்டு வந்து பார்க்கல, அதை மட்டும் நீங்க பக்கத்துலன்ற பாயிண்ட் இல்ல வர பக்கத்துல கொண்டு போய் பார்க்கல. அந்த ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டாரை மட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்குறோம். அப்ப நமக்கு அது பக்கத்துல பார்க்குற மாதிரி தெரியுது. 3 டைமென்ஷனல் வியூல பாருங்க, தான் பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுதே தவிர நம்ம பக்கத்துல கொண்டு போய் பார்க்க. ஓகே மேடம். ஓகே சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கேளுங்க. சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து நீங்க கேட்லாக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். இப்போ எம்டி கேட்லாக் அண்ட் M1 சீரிஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. எம்டி இல்ல, மெஸ்ஸியர் கேட்லாக். மெஸ்ஸியர்ன்றது மெஸ்ஸி, அதாவது ஸ்கைல வந்து நிறைய குரூப்பா ஸ்டார்ஸ் இருக்கு, கூட்டமா இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணதுக்காக மெஸ்ஸியர்னு ஒருத்தர் உருவாக்குன சார்ட் தான் மெஸ்ஸியர் சார்ட், எம் சார்ட். அந்த எம் சார்ட் மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஸ்டார் கிளஸ்டர் பண்றோம். M32ன்றது, M30ன்றது ஐ திங்க்
இப்போ நல்ல பெருசா சரி. இருக்கும், நல்லா ஓ! இருக்கு. ஓகே சார். அப்போ வந்து அந்த கேட்டலாக் வந்து ஏதாவது ஒரு பேசிஸ்ல டிஃபர் ஆகும். கரெக்ட் தானே சார்? இப்ப ஏதாவது கண்டிப்பா. பிரைட்னஸ்ல இப்போ ஒரு ஸ்டார் வந்து 2 இல்ல இல்ல கேட்டலாகுக்குமே சூட்டபிளா இல்ல இருக்கிற மாரி இருக்குமா? அப்படி இல்லம்மா. கேட்லாக் வந்து அதுக்கு இல்ல. உதாரணமா இப்ப நம்ம உதாரணமா தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா என்னது வில்லேஜஸ். இதே தான். இப்ப நிறைய ஸ்டார்ஸ் கூட்டம் கூட்டமா இருக்கு. இல்ல எந்த இடம் நீங்க சொல்லுவீங்க? உதாரணமா இப்ப நான் இப்ப திருச்சியில இருக்கேன் அப்படின்னா, திருச்சி பதில் நான் திருச்சி இங்க இருக்குன்னு நான் கை காட்ட முடியாது. அப்போ இந்த இந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லணும் இல்லையா? அதுக்காக உருவாக்குனது தான் கேட்லாக். உதாரணமா இப்போ டாரஸ் கான்ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. பிளைடிஸ்னே வச்சுக்கங்களேன். இந்த பிளைடிஸ்க்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. எம் போட்டு மெஸ்ஸியர் போட்டு அதுல ஒரு கேரக்டர், அது ஒரு நம்பர். அப்போ M5ன்னு வச்சுங்களேன். M5 எந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு என்ன லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்துறாங்க. தட் இஸ் சராசரி ரைட் டெஸ்டினேஷன் டெக்னிஷன் கொடுத்துறாங்க. அப்போ ஈஸியா M35னா எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இப்போ பிளைடிஸ்ன்ற நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த மாதிரி நேம் கொடுக்காது என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த எம் கேட்லாக்ல கொடுத்து நேம் அவ்வளோ வில்லேஜஸ் நேம் கொடுக்குற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. டு ஐடென்டிஃபை தி ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார் கிளஸ்டர் ஆர் கேலக்சிஸ் எங்க இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் தான் அது. கிளியரா? சரிங்க சார். இதுக்கு மேல எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல. சரிங்க சார். ஓகே. சார் சாரி, எனக்கு இது ஒரு சின்ன கொஸ்டின். இந்த போன தடவை நான் இது ஸ்கூல்ல ப்ரோக்ராம் நடத்தும்போது டெலிஸ்கோப்ல வந்து இது கேட்டாங்க. எனக்கு அது சரியா ஆன்சர் பண்ண தெரியல. என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா சார், இந்த அப்பர்ச்சூர் வழியா வந்து லைட்டை வந்து கலெக்ட் பண்ணி பிரைமரியில விழுந்து செகண்டரியில வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா பாக்குறோம்ல சார்? அப்பர்ச்சர் தான் பிரைம். அதான் சார், அப்பர்ச்சூர் அந்த டயா இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கலெக்ஷன் லைட் அதிகமாகுது. ஆமா சார். அந்த பிரைமரிக்கு நடுவுல செகண்டரி மிரர் முன்னாடியே வந்துருது இல்ல சார்? அப்பர்ச்சருக்கு அந்த முன்னாடியே செகண்டரி வந்துருது இல்ல சார் மிரர்? அது அந்த இடம் வந்து கொஞ்சம் மறைக்கும். ஏன்னா லைட் வந்து இப்ப எனக்கு எதிர இருக்க ஒரு மரத்தை நான் பார்க்கணும். எதிர இருக்க மரத்தை பார்க்கும்போது லைட் அந்த மரத்துல இருந்து வர லைட் உள்ள. ஆனா அந்த மரத்துல பக்கத்துல இருந்து நான் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப மறைக்கும். அதுக்காக ஒரு 45 டிகிரில ஒரு செகண்டரி மிரர் வச்சு வெளியேற்றிருக்கும். அந்த மிரர் வச்சிருக்கீங்களே, செகண்டரி மிரர் வந்து முன்னாடியே வச்சிருக்கீங்க. லைட் உள்ள வரும்போது இது மறைக்கும் போது 85% லைட் தான் உள்ள வருது, மீதி வந்து மறைக்கிறது இல்லையா? அந்த மறைக்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு அந்த இமேஜ்ல விழணும்ல, ஏன் அந்த இமேஜ்ல அது விழல அப்படின்னு கேட்கலாம். அவ்வளவு தூரம் நீங்க அந்த அளவுக்கு ஒண்ணும் மறைக்காது. அது ஒரு சின்ன போர்ஷன். அவ்வளவு தூரம் நீங்க நினைக்கிற அளவுக்கு அது மறைக்க ஒரு ஷேடோ விடுற அளவுக்கு அந்த போக்கஸ் வந்து அதுக்குள்ள அதை தாண்டி தான் விழும். அதுக்கு முன்னால இதை வந்து திருப்பிடுறோம். இந்த மாதிரி டெலஸ்கோப்ல அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பட் கொஞ்சம் குறையும். பட் நிறைய அது மறைக்கும்ன்ற அளவுக்கு எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா சுத்தி வர லைட் நிறைய வருது இல்லையா? அந்த லைட்ல இருந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி அது ஃபுல்லா மறைக்கும். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அவங்க அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி கேட்டாங்க. எனக்கு அது ஆன்சர் பண்ண தெரியல. இதுதான் சார், வேற ஒண்ணு. அது வந்து ஃபுல்லா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு அது கிடையாது. ஒரு 6 இன்ச் டயால அது என்ன 1 இன்ச்சு வரும், அவ்வளவுதான். 1 or 1.5 இன்ச்சு டயால வரும். மீதி வந்து எவ்வளவு இருக்கு? சுத்தி இருக்க லைட் இருக்கு இல்லையா? அந்த லைட்டை போதையான அளவுக்கு. அதனால இது வந்து பெருசா அஃபெக்ட் ஆகாது. பட் இது ஒரு உள்ள வர லைட்டோட அளவு கொஞ்சம் குறையதான் செய்யும். வேற வழி கிடையாது. அதுதான் கேசகிரைன்லயும் அதே ப்ராப்ளம். ஆனா இது இந்த ரிஃப்ராக்டிவ் டெலிஸ்கோப்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா டைரக்டா லென்ஸ் வழியா இதுக்கு வந்துடும், ஐபிஎஸ்க்கு வந்துடும். டைரக்டா வந்துடுறதுனால இடையில எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஆனா பட் இட் இஸ் காஸ்ட்லி. ஹேண்டில் பண்றது கஷ்டம். இப்போ பெரிய டெலிஸ்கோப்னு வச்சுக்கலாம், அது வந்து எங்கேயோ போயிடும் ரேட்டு. அடுத்தது அது எல்லாம் போற இடமெல்லாம் தூக்கிட்டும் போகும். அது ஒரு பெரிய இந்த குரோமேட்டிக் அப்ரேஷன், ஸ்பெரிக்கல் அப்ரேஷன் இதெல்லாம் இல்லாம வாங்கினா காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியா போகும். அதுதான் இதோட மைனஸ். ஓகே சார். கிளியரா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார், தாராளமா கேளுங்க. என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு எப்போ வேணா நீங்க கேளுங்க. நான் 24 hours ஓப்பன்ல தான் வச்சுப்பேன். நான் சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ண தாராளமா. ஷூர் சார், கண்டிப்பா சார். வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது. ஓகே.
முடிச்சிடலாமா? சக்திவேல் சார் முடிச்சிடலாம் சார்.